ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளும் உள்ளடி வேலைகளை சூப்பரா பார்த்துக்கிட்டு வராங்க. இப்போ எந்த தொகுதியில ஜெயிப்போம் அப்படின்னு கன்ஃபார்மா இருக்கிறாங்கல்ல, அந்த தொகுதியில அந்த கட்சி ஆட்கள் வேட்பாளர்களை நான் தான் நிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அவ்வளோ விஷயம் பெருசா இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஜெயிக்க போறாங்க. இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கன்ஃபார்மா ஜெயிக்க போகுது. அதனால அவங்களுக்குள்ள தொகுதி தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க யாரை போடுறாங்களோ அதுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு தான். அதிமுக இந்த தொகுதியில நின்னா கன்ஃபார்மா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தொகுதி யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. இப்போ பாஜக என்ன புதுசா பிரச்சனை வந்துருச்சுன்னா, நாகர்கோயில் தொகுதியில கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் எம்.ஆர். காந்தி அவர்கள் என்ன பண்ணாரு, வேட்பாளரா நின்று ஜெயிச்சாரு. ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பல உள்ளடிகள் வேலை பாஜக காரங்களே பார்த்ததா தகவல் இருக்கு. சோ இந்த விஷயம் டெல்லி வரைக்கும் சென்றுருச்சு. எப்பா பாஜக வேட்பாளர் எம்.ஆர். காந்தி தோக்குறதுக்கு பாஜகக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளடி வேலை பாக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் டெல்லி மேலிடம் போயிடுச்சு. உடனே மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, எளிமைக்கு பேர் போன எனது நண்பர் எம்.ஆர். காந்தி வெற்றி பெற்றார் அப்படின்ற செய்தி எனக்கு வந்தே ஆகணும். தோத்துட்டார்னு தெரிஞ்சுக்கங்களேன். அவ்வளவுதான். நாகர்கோயில் பாஜக டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டார் மோடி, கட் அண்ட் ரைட்டா ஒரு உத்தரவை போட்டுட்டார். உடனே இங்க இருக்கிற பாஜக காரங்க ஆடி போயிட்டாங்க. என்னையா மோடியே என்ன சொல்லிட்டாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு, இவரை ஜெயிக்க விடலாம்னு நம்மளாம் ஆட்ட கண்டுடும். உடனே எல்லாத்தையும் உள்ளடி வேலைகளை ஓரம் கட்டுங்க, இறங்கி வேலை செய்யுங்க, சந்து சந்தா எல்லா தெருவுக்கு தெருவா இறங்கி என்ன பண்ணும், எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகல எம்.ஆர். காந்தியை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அதே ஆட்களுக்கு அவருக்கு ஆதரவாகவே என்ன பண்ணாங்க, வேலை செய்து 2021 அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, 2026 பாஜக அப்போ கூட்டணி கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் வின் பண்ணிட்டாங்க. இப்ப கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. வெளியில யாருமே நம்பல. அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வெளியில யாருமே நம்பல. ஆனா அவங்களுக்குள்ள நம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வீண் போகாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா இப்போ என்ன விஷயம்னா, நாகர்கோயில் தொகுதியில நிச்சயமா திரும்பவும் எம்.ஆர். காந்தி நின்னார்னா அவர் ஜெயிப்பாரு. ஏன்னா அவர் எளிமைக்கு பேர் போனவர். யாருக்கிட்டையும் அவர் ஒரு குறை கூட அவரை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த தொகுதி மக்கள் யாருமே பாஜக இருக்கிறவங்க, ஏன்னா எல்லார்கிட்ட கை நீட்ட மாட்டாரு. யார் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி நிப்பாரு. தொகுதிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா, தொகுதியில இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆளா போய் நின்று என்ன பண்ணுவாரு. எளிமையின் மனுஷன் அந்த மனுஷன். அதனால அவரு அவரு நின்னாலே சுயேட்சையா நின்னா கூட ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க சொல்றதா இங்க தகவல் இருக்கு. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவங்க பாஜக இப்ப திரும்பவும் அவருக்கு உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வயசாயிருச்சுப்பா, அதனால அவர் என்ன பண்றாரு, ஒதுங்கிடுவாரு. திரும்ப அவர் இந்த 2026 நிக்க மாட்டாரு அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு புரளி ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. 81 வயசு ஆயிருச்சு, ஆனா அதுக்குன்னு அவரு தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வாயால சொல்லல. இப்ப கூட அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வயசு 81 ஆயிருச்சு, அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். தலைமை என்ன நிக்க சொன்னா நான் நிப்பேன், வேண்டான்னு சொன்னார்னா நான் வேண்டாம் ஒதுங்கிடுவேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு நான் அடம் பிடிக்க மாட்டேன், எனக்கு இந்த சீட்டு கொடுத்துதான் ஆகணும்னு அடம் பிடிக்க மாட்டேன். இதுதான் எம்.ஆர். காந்தியோட எளிமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த தடவை இங்க ஒரு டிஸ்ட் அடிச்சிருக்காங்க. சாதாரணமா மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னா டிஸ்ட் அடிச்சா பரவாயில்ல, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்றாரு, டிஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போட்டி அப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, கண்டிப்பா நாகர்கோயில் தொகுதியில நான் நிக்கிறேன், எம்.ஆர். காந்திக்கு இங்க சீட்டு கொடுக்க கூடாது, நான் நிப்பேன் அப்படின்னு. ஒருவேளை நான் நிக்கலனா கூட என்னுடைய ஆதரவாளர் அங்க நிக்க வைப்பேன், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா என் பிரசன்ஸ் நாகர்கோயில்ல இருக்கும், இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு, திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் காந்தியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமா அவர் தான் நிப்பாரு. பொன்னார் இங்க டிஸ்ட் அடிச்சு இந்த தொகுதியை அவர் என்ன பண்ணும், கலைச்சு விடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இங்க ஃபைட் பண்றாங்க அப்படின்னா, பாஜகக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கிறது உண்மை, அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன பண்ண, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோயில் தொகுதி ஜெயிக்கிற தொகுதி,
பாஜக அதுல அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறாங்க. பாஜக இருக்கிறவங்க நம்புறாங்க. இந்த தடவை அதிமுக கூட்டணி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த கூட்டணியில விஜய் வருவாரு, இன்னும் நிறைய கட்சி வருவாங்க, அப்படி இப்படி பேசப்பட்டிருந்தாலும் நாகர்கோயில்ல கண்டிப்பா நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பாஜக நம்புது, எம்.ஆர். காந்தி நம்புறாரு. சோ அதனால பொன்னார் என்ன பண்ணாரு, இந்த தடவை நான் நாகர்கோயில்ல நிக்கிறேன், நான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறேன் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்தது. ஒருவேளை நான் நிக்கலனா கூட, தலைமை எனக்கு சீட்டு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, என்னுடைய ஆதரவாளரை அங்க நான் நிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இதனாலேயே நாகர்கோயில்ல உட்கட்சி மோதல் ரொம்ப வெடித்து இருக்கு. ஏன்னா நீங்க பொன்னார் எடுத்துட்டீங்கன்னா அவரு நாடாளுமன்ற தொகுதியில நின்று ஜெயிச்சு அவர் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கிறார். ஆனா இப்போ திரும்பவும் அந்த பதவியாசை அவர் விட்டு போகல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் எம்.ஆர். காந்தி சைட்ல இருந்து என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. இப்போ இந்த தொகுதியில யார் நின்று ஜெயிக்க போறாங்க தோக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் கடந்து இந்த தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் பொன்னார் அடம் பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் எம்.ஆர். காந்தி அடம் பிடிக்கிறாங்க. இது எதுல போய் முடிய போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பாஜக ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்கன்னா அதை செயல்படுத்தாம விட மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன தலைவலினா பாஜகக்குள்ளே சண்டை, ரெண்டு பெரும் தலைகள் அடிச்சுக்குது. ஒரு பக்கம் எம்.ஆர். காந்தி, இன்னொரு பக்கம் பொன்னார். இதுல எம்.ஆர். காந்தி கூட விட்டு போறதுக்கு தயாரா இருக்கிற, தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பொன்னார் இங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை, அடம் பிடிக்கிறாரு. எனக்கு நாகர்கோயில கொடுத்துருங்க அப்படின்னு, எனக்கு இல்லைன்னா கூட என்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இங்க நாகர்கோயில் தொகுதியை கொஞ்சம் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக. ஏன்னா ஜெயிக்கிற தொகுதி, அந்த தொகுதி நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு அந்த தொகுதியில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக. இதுல பாஜக ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாகர்கோயில் தொகுதி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் பொன்னார் அடிச்சுக்கிறாரு, இன்னொரு பக்கம் எம்.ஆர். காந்திக்கு வயசாயிருச்சு அவரால் நிக்க மாட்டார் அப்படின்றத பொருளையே கலப்பி விட்டுருக்காங்க. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.